கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். எல்லா சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக தான் கடவுள் கொடுத்தார். உனக்கு ஒரு சூழ்நிலை உருவாகுதில்லை, எல்லா சூழ்நிலையும் எந்த மாதிரி சூழ்நிலையுமே உருவாகுதில்லை. உனக்கு நீ அதை சாதகமாக மாற்ற போறியா இல்லையான்னு தான் கொடுத்துக்கிறார். நீ ஒரு ஆணாக பிறந்துக்கிற ஒரு சூழ்நிலை, நீ ஒரு ஆணாக பிறந்துக்கிறல்ல, அது என்ன, இது ஏதோ ஒரு ஜாதி அமைப்பில் கட்டமைப்பில் நீ பிறந்துருக்கிற இருக்கிற சமூகத்தில், அதுவும் ஒன்று தான் ஒரு சூழ்நிலை. ஏழை பணக்காரன் பொருளாதாரத்தில் ஒரு நிலையில் இருக்கிற, அதுவும் ஒன்று தான் சூழ்நிலைலாம். இதெல்லாம் யாருக்கு கொடுத்த சூழ்நிலை? உனக்கு. இப்போது எனக்கு வேறு, இவங்களுக்கு வேறு, ஆளாளுக்கு வேறு வேறு சூழ்நிலை. இப்போ நான் ஒரு சூழ்நிலையிலேருந்து நான் உனக்கு ஒன்று சொல்லித்தரேன், பொருந்துமா? ஏன் பொருந்தாது? நான் சொல்கிறேன் ஜாக்கெட்டு இருக்க போடு, ஜிப்பா போடு, மஃப்ளர் கட்டுன்றேன். நான் எங்கேக்கிறேன்? இப்போ சிக்காகோவில் உட்காந்துக்கிறேன். நீ எங்கேக்கிற? நீ ஜிப்பை போட்டு இருக்கு இதை கட்டின மஃப்ளர் கட்டின உன் நிலமை என்ன ஆகும்? அப்போ எனக்கு என்ன புரியணா, உன் சூழ்நிலை எனக்கு புரியணும். உனக்கு அது மாதிரி நான் ஆலோசனை கொடுக்கணும். எந்த ஆலோசனை கொடுக்கணும்னா உன் சூழ்நிலை புரிஞ்சு ஆலோசனை கொடுக்க முடியுமா? அங்கே தான் அங்கே தான் தப்புன்றேன் எல்லா குருவுமே. நான் மட்டும்தான் அப்படி சொல்லுங்கிறேன். உன் சூழ்நிலை புரிஞ்சுக்கோ, உனக்கு எது சரி, உன் தப்பே சரி உன்கிட்ட தான் இருக்குது, மற்றவங்கள கூட நீ ஒப்பீடு செய்யாதுன்னே சொல்கிறேன். நான் மட்டும்தான், வேறு யாருன்னா சொன்னாங்கன்னா சொல்லுன்றேன். நான் என் சூழ்நிலை ஆளாளுக்கே மாறுது. சீதாவாக இருக்க வேண்டிய சூழ்நிலை சீதாவுக்கு, ராதாவாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ராதாவுக்கு, பாஞ்சாலியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை பாஞ்சாலிக்கு. இப்போ பாஞ்சாலி சீதாவையும் சீதா பாஞ்சாலியும் திட்டலாமான்னா திட்டக்கூடாதுயா. பாஞ்சாலியோட சூழ்நிலை பாஞ்சாலியோட சூழ்நிலை, சீதாவோட சூழ்நிலை. இப்போ அட்வைஸ் பண்ணுறோம் சீதா மாதிரின்றான், எனக்கு சூழ்நிலை பாஞ்சாலி மாதிரி. எது சரி? அப்படி புரிஞ்சிச்சானாவே ஃபஸ்ட்டு ஆளாளுக்கு சூழ்நிலைகள் வேறேன்னு எனக்கு புரிஞ்சிச்சாவே எனக்கு சாதகமாக்கிறதுக்கான துணிச்சல் வரும். இல்லைன்னா என்ன ஆகும்னா சூழ்நிலை மேலே குறை சொல்லி நேர்ப்பேன். நான் ஜாதியில் மட்டமாக வந்துட்டேன், நான் வசதி இல்லாமல் ஆகிட்டேன், எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லை, அதனால தான் நான் இப்படிக்கிறேன்னு சொல்லுவேன். இப்போ எனக்கு புரியுது என்னன்னா, ஆளாளுக்கு வேறு வேறு சூழ்நிலை, அதனால் அவர் வாழ்க்கை அவர் வாழ்ந்தார், அவர் அந்த சூழ்நிலையை எப்படி கடந்தாருன்றது அவர் பிரச்சனை. இப்போ நான் என் சூழ்நிலையை எப்படி கடக்கணுன்றது தான் என் பிரச்சனை. அப்போ கொஷின் பேப்பர் எந்து அதுக்கேற்ற பதில் தான் நான் எழுதணும். அவர்கிட்ட பிட்டச்சு எழுத முடியாது. எந்த புக்கோ எந்த வேதமோ எந்த அறிவுரையும் எனக்கு இல்லை. ஏன்? என் சூழ்நிலை இல்லை. அதனால தான் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்வேன், நீ வச்சுக்கிற ஒரு ஃபோனை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எதனா வேத புக் இருக்குதான்னு கேட்குறேன். நல்ல வேலை அது யூசர் ஃப்ரெண்ட்லி, அதுலேயே சொல்லி வச்சுக்கிறான். நீங்கள் விண்டோஸ் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா அதில் போட்டு வச்சுருப்பான் ஸ்டார்ட்டு, அப்படி தானே. ஸ்ப்ளிட் பண்ண முடியும்னா ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு, ஸ்லீப் மோடில் வைக்கணும்னா ஸ்லீப் மோடுக்கு வச்சுருப்பான். ஸ்டார்ட் பட்டன் நமக்குனேனாவே உள்ளே போனேனாக்கா நீ அதுக்கு ஒரு தனித்தனியாக இது வச்சுருப்பான். அது மேலே எழுதியும் இருப்பான், இது வந்து இ-காமர்ஸு, இது வந்து நெட்டோட போகிறதுக்கானது, இது நெட்ஸ்கேப். ஒரு காலத்தில் ஒரு பேரை வச்சு மாற்றினே வந்துங்கிறாங்க. இன்றைக்கி கோபைலட் வரைக்கும் வந்துருக்குது, விண்டோஸ் 9 விண்டோஸ் 10 இது மாதிரிலாம். அது யூசர் ஃப்ரெண்ட்லி, அதுலேயே என்ன பண்ணி வச்சுக்கிறான், அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்னு. அந்த மாதிரி தான் உன்னை கடவுள் செஞ்சுக்கிறான். நீ எந்த சூழ்நிலையில் பிறந்திருந்தாலுமே அந்த சூழ்நிலையை சமாளிக்க உனக்கு முடியுன்றதுனால தான் உன்னை அந்த சூழ்நிலையில் பிறகு வச்சுக்கிறான். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. அப்போது எல்லா சூழ்நிலையும் அவரவருக்கு சாதகமான சூழ்நிலையை தான் கடவுள் குத்துக்கிறார், அல்லது இயற்கை குத்துருக்குது. புரிஞ்சுச்சா? இப்போ அடுத்தவங்க சூழ்நிலையை பார்த்துட்டு தான் நான் அப்படி இல்லையே இப்படி இல்லையேன்னு ஏங்கிறனே தவிர என் சூழ்நிலையை எப்படி கடக்கணும்னு நான் நினைக்கணும், அதை நான் செய்யவே இல்லை. அப்படி நான் சிந்திக்கவே இல்லை. சிந்திச்சா அந்த சூழ்நிலை உனக்கு சாதகமாக இருந்து எங்கே போந்திருந்தாலும். உங்கள் அப்பா சம்பாரித்து வைக்கலன்னா நீ சம்பாதிக்க போனால் சுடுசோறு சாப்பிட போகிறன்னு அர்த்தம். புரிஞ்சிச்சா? சம்பாரித்து வச்சுருந்தா நீ உழைக்க வேணான்னு அர்த்தம். ரெண்டுமே சரிதான். எனக்கு என்ன தேவை? யாரை கேட்கணும்? நான் கேட்டேன்னா எனக்கு என்ன தேவை இப்போவும் சொல்கிறேன். எனக்கு என்ன தேவைன்றதில் நான் தெளிவாயிட்டேன்னா எந்த சூழ்நிலையும் எனக்கு சாதகமாக இருந்து தான், எந்த பிரச்சனையும் எனக்கு தான், எனக்கு வரும். எனக்கு என்ன தேவைன்றதுல யார் கவனமாக இருக்குண்ணா? சாப்பிட்ணும், என்ன சாப்பிட்ணுன்னு சூழ்நிலை சொல்லுது. இப்போ நான் அந்த சூழ்நிலையை மாற்ற முடியுமா? முடியாதா? மாற்றலாம், ஏன் இஷ்டம். புரியுதா? நான் மாற்ற மாட்டேன், நான் தான் ஆட முடிகிறேன். சூழ்நிலையை மாற்றிக்க வேண்டியது யார் வேலை? யாரோ ஒருத்தர் சொன்னார், நான் சிக்காகோலேருந்து சொன்னதுக்காக டைட் பண்ண தப்பே இருந்தே. அப்போது குருவே நீங்கள் சிக்காகோவில் குளிரில் இருக்கிறீங்க மைனஸில், நான் இங்கே 45 டிகிரியில் இருக்கிறேன், நீ எனக்கு சொல்லாதுன்னு சொல்லணுமா இல்லையா? ஆனால் நான் அந்த முட்டாள் குரு கிடையாது. என்னுடைய முதல் கேள்வி, நீ எங்கடா இருக்கிற, நீ எங்கே இருக்கிற, முதல்ல அதை சொல்லு.
இல்லை சார் உதவி பண்ணுன்னா இதெல்லாம் கேட்குறீங்க. உதவி சும்மா பண்ண முடியுமா? புரியுதா? ஆசிட்டில் வந்து கால் போயினுக்குது உனக்கு, அன்னைக்கு வந்து கூட குச்சி அவனா கூட இருப்பான், அவனை குச்சி உன்னை காப்பாற்ற சொல்லு சொல்லாமா, அவனு என்ன ஆவான்? கரண்ட்டு பூச்சி சாக்கு வச்சு பேச முடியாம ஆயிட்ட, அப்போ என்ன பண்ணான்? மெயினாக பண்ணோம் கட்டை தடிக்கணும், அப்படித்தானே? நான் வந்து உன்னை தொட்ட என்ன ஆவான்? அப்போ அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன ஆகுது, உன்னை கூட சாவத்துக்கு அப்போ தான். அப்போ உன் சூழ்நிலை புரியணும், என் சூழ்நிலை புரியணும், இல்லை சூழ்நிலை ஆளாளுக்கு வேறன்னு புரியணும். நிறைய லூசுங்களுக்கு சூழ்நிலை வேறனே புரியல, பேசுறானுங்க பேசினே இருக்கிறானுங்க. ஒன்றும் கூட என்ன புரிஞ்சுக்காம பேசிக்கிறானுங்க. இங்க உட்காந்துக்கிற எல்லாருக்குமே வேற வேற சூழ்நிலையில வேற வேற காரணத்துக்காக வந்து உட்காந்துக்கிறீங்க, அப்படித்தானே? போட்டே வச்சிருப்பாங்க, கட் பண்ணி போட்டிருக்கோம். கேள்வி ஒன்றா இருந்தாலும் பதில் வேற வேற தான். என்ன பண்ணு, நேராக வந்துரு, என்ன பண்ணிடலாம், சத்சங்கத்தில் பேசி தீர்த்துக்கலான்ட்டு. இன்னொருத்தருக்கு சொல்லப்பட்ட பதில் உனக்கு பதில் கிடையாது. சீதா மாதிரி இருன்னு சொன்னது யாருக்குன்னா சீதா மாதிரியான சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு, பாஞ்சாலி மாதிரி இருன்னு சொன்னது யாருக்குன்னா பாஞ்சாலி மாதிரி சூழ்நிலைக்கு. ரெண்டு பேரும் மாற அவசியம் இல்லை. அப்போ எனக்கு எல்லா சூழ்நிலையும் சாதகமாகணும்னா எந்த சூழ்நிலையிலும் எனக்கு என்ன வேணுன்றதுல கவனமாக இருந்தால் ஒன்று சூழ்நிலையை மாற்றுவேன், இல்லை என்ன மாற்றுவேன். நானும் மாறக்கூடியவன் தான், சூழ்நிலையும் மாறக்கூடியது தான். சூழ்நிலையை மாற்ற முடியும், புழுக்கமாக இருக்கும், ஏசி போட்டுக்கலாம், முடியுது தானே? ஜாதி வானான்னு யார் ஒன்றும் நான் விட்டுடலாம். இந்த சமூகம் வச்சுருந்தா யார் பிரச்சனை ஆகுது? அவன் என்ன எப்படி பார்க்குறான்றது முக்கியமாக, நான் எப்படி பார்க்கணுன்றதா? அந்த கோட்டை என்னால் மறக்க முடியல, திரும்ப சொல்ல வேண்டியதாக இது. புல்லு சொல்லிச்சான், இந்த மாடு மோசமாக இருந்து வன்முறை கையாளும், புலியும் சிங்கமும் ரொம்ப அடக்கமாக இருந்து நோவாமல் போகும். எதை சொல்லுதே? புல்லு சொல்லுது. ஆனால் மனுஷங்கிட்ட கேட்டால் எது மோசமாக இருந்துன்னுவான்? புலி சிங்கம் மோசமாக இருந்து, ஏன்னா இவனை அடிச்சிடும். மானம் இவனை பார்த்து ஒன்றும் பண்ணாது, அதனால் யார் தப்புன்னுவான்? புல்லுன்னா சொல்லிச்சு, மாடு வன்முறை ஆளுச்சு, ஏன்னா கடிக்குது, முறைக்குது, நடக்குது, மொட்டுவாக நந்துக்குது. ஆனால் புலியும் சிங்கமும் எப்படி நந்துக்குது? அப்போ சூழ்நிலையெல்லாம் யாருதே? நான் ஏன் சூழ்நிலையோட சம்மந்தப்பட்டு சிந்திக்கணும்? அப்படி சிந்திக்கக்கூடாது. நான் சிறப்பாகவும் கொண்டாட்டமாகவும் வாழ வந்தேன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சானா, என் தேவையை சந்திக்க தான் என் வேலைன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னா நான் என்ன பண்ணலாம்? எந்த சூழ்நிலை எனக்கு சாதகமாக முடியாதுன்னு கேட்குறேன். அப்படி ஒரு சூழ்நிலைக்கு தான் நான் சாதகமாக முடியாத சூழ்நிலை உனக்கு தான் என்ன? இல்லவே இல்லை. புரியுதா? அத்தனை சூழ்நிலையுமே என்ன தான் எனக்கு சாதகமாக இருந்து தான் என்னால் ஜெயிக்க முடியும், என்னால் வாழ முடியும். என்னை கம்பேர் பண்ணும்போது தான் இல்லை. நான் 40 மார்க் வாங்கினேன். நான், எங்கள் அம்மா படிக்கலை, எங்கள் அப்பா படிக்கலை, எங்கள் வீட்டில் அண்ணன் தம்பி யாருமே படிக்கவே இல்லை, எங்கள் வீட்டில் கரண்ட்டே இல்லை. நான் பாஸ் ஆகிட்டேன். ஒருத்தன் 100 மார்க் எடுத்துக்கிறான். யார் சரி? அவங்க அம்மா அப்பா டீச்சர், அவங்க வீட்டில் கரண்ட் இருக்குது, அவனுக்கு டேபிள் சேர் இருக்குது, கோனர் நோட்டு வாங்கி கொடுப்பாங்க, படிக்கிறானா இல்லையான்னு கவனிப்பாங்க. இது இல்லாமல் டியூஷன் வச்சுக்கிறாங்க 5 சப்ஜெக்ட்டுக்கும். யார் பெரியாள்? எங்கே தப்பு நடந்தது? கம்பேர் பண்ணது. பேப்பர்லலாம் யார் பேர் வரும்? பேப்பரில் யார் பேரியா போடுவான்? ஒட்டுமொத்த சமூகமே அசிங்கமாகுது. நான் 40 மார்க் வாங்கணும், பெரியாள் தெரியுதா? ஏன் யார்கிட்டையும் போய் நான் கேட்கல, யாரும் என்ன படின்னு சொல்லவே இல்லை. எனக்கு வழுக்கு தான், பெரிய கரண்ட் எலக்ட்ரிக்கல் ரைட்டு. யார் ஜெயிச்சு வருப்பா? யாரையா? நான் தான். இது யாருக்கு தெரியும்னா? உன்னை அப்படி சொல்கிறது ஒரு ஆள் இல்லை. நான் அதை தான் சொல்லுங்கிறேன். புரியுதா? இப்போ புரிஞ்சிச்சுன்னா நான் என்ன பண்ணேன்? நான் தான் வெற்றி வீரன். எனக்கு 10 லட்சம் ஃபாலோவர் இல்லாமல் இருக்கலாம், நான் ஒரு ஜக்கி வாசித்த மாதிரி டான்ஸ் ஆட தெரியாதவனா இருக்கலாம், இத்தனை கூட்டத்தை என்னால் உருவாக்க முடியாமல் தெரியலாம், ஆனால் எனக்கு கடவுள் தெரியுமே. புரியுதா? அவன் பாவமாகுது அவனை பார்க்கும்போது. எனக்கு கறிமீன்லாம் சாப்பிடாதீங்க, சாப்பிடும்போது அது சாப்பிடும்போதுன்னு உணர்வோடு இருக்குது, அதெல்லாம் போய் பிசிக்கல் பாடியில் போய் தங்குதுன்றான். எதை? அதை சாப்பிட்டேன்னா அதெல்லாம் உள்ளே வந்துதுன்றான். நான் அதெல்லாம் சாப்பிட்டு தான் நல்லா இருக்கிறேன்றேன். கருவாடு சாப்பிட்டேன், மீன் சாப்பிட்டேன், பீஃப் சாப்பிட்டேன், போக் சாப்பிட்டேன், எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சி அது சாசேஜாக வச்சுங்கிறதெல்லாம் சாப்பிட்டேன். சொல்கிறேன், ப்ரானுக்கு மேலே அரிசி மாவை போட்டு ஊற வச்சு டிசைனாக சாப்பிட்டேன், மைதா மாவு ஊற்றி வச்சு போட்டு சாப்பிட்டேன், கடல மாவு போட்டு வச்சு சாப்பிட்டேன், முழு அறாவை அப்படியே வேக வச்சு சாப்பிட்டேன், லாப்ஸ்டர் அவ்வளோ பெருசு எடுத்துன்னு வந்து வச்சு சாப்பிட்டேன். நல்லா தாங்கிறேன். அதெல்லாம் என்ன பாதிச்சு என்ன அப்படியே உணர்வு இல்லாமல் செத்து போன மாதிரி இருந்தா என்ன? அவன் பேசினா யார் தப்பு? அதை கேட்டு 1 கோடி பேர் ஏமாந்தா யார் தப்பு? ஏன் பிரச்சனை என்ன? அதில் ஒரு லூசு பேசுனா 1 கோடி பேர் பார்த்தாக்கா கோடி பேர் பார்க்குறாங்கன்னு ஏமாந்தது ஏன் தப்பா அவன் தப்பா? என்ன கடவுள் வாழ வச்சுக்கிறாரா இல்லையா? நான் மூச்சு விட்டுக்குன்னா இல்லையா? நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னா இல்லையா? அவள் தான் என் வேலை. நான் உண்மையை சொல்கிறேன், ஒத்துக்கோ அடிப்போ, பிரச்சனை யாருதே? நான் சொல்லுவேன்,
சொல்கிறதுக்கான ரைஸ் கொடுத்து வச்சுருந்தால சொல்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைன்னா பரப்பையெல்லாம் பேசக்கூடாதுன்ட்டு என்ன பண்ண முடியாது என்னால்? அப்படி ஒரு சந்தர்ப்பம் உண்டாக்க முடியுமாயா? ஜெயிக்க முடியுமே, அது எனக்கு வரணும். ஏன் ஒருத்தன் நான் பேச வேண்டான்னு பேசலாம் தானே? 75 நிமிஷம் கொடு பேசுறதுக்குன்னு ஒருத்தன் சொன்னான். அவனுக்கு அன்றைக்கி வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி புக்கு போட்டு விற்கிறானுங்களே, அதே தான் வாங்கி படிக்கிறியே, யாரும் நீ தான் கண்டுபிடிக்கணும். 75 நிமிஷம் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஆனால் பின்னாடி அதை புக்காக்கி போட்டு புக்கை விற்றுனுக்குறாங்க. ஜெயிச்சிட்டான் தானே இன்னைக்கு, அன்றைக்கி தோற்ற மாதிரி இருக்கலாம். அது புரியலையா அவனுக்கு? வெற்றி வீரன் தான் நான் வாழ்ந்துட்டேனே, நான் கொண்டாட்டமாக தானே இருக்கிறேன். இப்போ எனக்கு நான் கொண்டாட்டமாக இருக்கு தானே வந்தேன். நீ ஒத்துனாலும் யார் பிரச்சனை இது? அப்புறமா என்ன, 40 மார்க்கு ஜெயிச்சிட்டேன் இல்லையா, பாஸ் ஆகிட்டு தானே. அப்புறமா என்ன நீ 8வது ஃபெயில்னு, நான் 6வது பாஸு சொல்லிக்கலாம் தானே? புரியல என்ன சொல்கிறேன்ட்டு. ரைட் ராங்குக்கு என்ன ஆகுது? என் தேவை நான் வெற்றி பெறணும், அவ்வளோதானே. வெற்றி பெற்றுட்டேன். எந்த சூழ்நிலையும் நான் சாதகமாக முடியாது. நீ இப்போ சொல்லு, எனக்கு என்ன தெரியல, என் வெற்றியே எனக்கு தெரியல, என்னை கொண்டாட தெரில, எனக்கு என்னை மகிழ்ச்சியை வச்சுக்க தெரில. அடுத்தவங்களை பார்த்துட்டு வெக்கப்படுறது ஏன் தப்பு, அவன் தப்பா? அப்புறம் எனக்கு என்ன வேணுன்றது நான் சரியாக இருந்தேன்னா எனக்கு என்ன பிரச்சனை? நான் ஏன் அதை அடைய முடியாது? நான் ஏன் அடையல? பாஞ்சாலி சீதா மாதிரி வாழ நினச்சது தான் தப்பு. சீதா பாஞ்சாலி மாதிரி வாழ நினச்சா சாத்தியமா? அசோகவனத்தில் தான் தூக்கி போய் விடுவாங்க. எப்பேற்பட்ட அழகாக அவனை தானே அவள் சனியை ஏன் செய்யல? அவளுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்ற என்ன கேட்டா, சீதா மாதிரி ஒரு முட்டாள் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அவ்வளோ விசேஷமான ராவணனை வரைஞ்சி காட்டுற அளவுக்கு வந்து ஏன் படுகலை? புள்ள பெற்றதுக்கு சந்தேகப்பட்டு தானே நீ வந்த, நெருப்பில் தானே குதிக்க சொன்னான் லாஸ்ட்டில். நீ அவனை கூட பார்த்துருந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கலாம். என்ன சொல்ல வருது அந்த கதை உனக்கு? சரியாக வந்தனா நெருப்பில் விடணும்னு சொல்லுது. எப்படி புரியுது உனக்கு? எனக்கு அப்படித்தான் புரியுது. வால்மீகி எனக்கு அதை தான் சொன்னாருன்ற நான், எனக்கு நீ எப்படி புரியலான்னு யார் இஷ்டம்? எனக்கு இப்படி புரியணும்னு யார் சொல்றது? உனக்கு எப்படி புரியணும்னு அவனை சொல்லி கொடுத்தா உனக்கு எப்படி புரியுது? அதே மாதிரி புரியுது, எனக்கு புதுசாக புரியுது. ஏன் எனக்கு புரியுது என்னன்னு நான் கவனிக்கிறேன். நீ என்ன பண்ணுற? உனக்கு என்ன புரியுது நான் கவனிச்சேன். என் பேச்சு உனக்கு என்ன புரியுது கேட்டியா? எப்பனா நான் பேசி உனக்கு என்ன புரிய வைக்க பார்த்தேன்? எப்பனா கேட்டியா? என்னையே கேளுன்ற. நான் உனக்கு புரியல என்ன பண்ணேன்? வந்துருன்றேன். வந்து நீ இந்த மாதிரி பேசிடுறேன், எனக்கு தப்பா தெரியுதுன்னு சொல்லு. நான் என்ன பண்ணுறேன்? அதுக்கு விளக்கம் தரேன். பேச முடியாதெல்லாம் கிடையாது. சீதாவை நெருப்பில் தடுத்தானே பத்னியாக இருக்க வச்சிங்கன்னு கேட்குறேன் நான். இல்லைன்னு சொல்லு. 2 சம்பவமும் நீ தானே எழுதுன, நானே எழுதுனேன். அப்புறமா என்ன சொல்ல வர? ஏன் சொல்ல வரீங்க? எனக்கு ஜாதி இல்லை நான் சொல்கிறேன், இருதுன்னு நீ சொல்லு. எங்கன்னு காட்டு. அங்கே சீவிடுறேன். நகத்துல இருந்தால் நகை கட்சி தூக்கிடுறேன். குஞ்சு இருக்குதுன்னா சொல்லு, குஞ்சு கட்டு பண்ணி போட்டுறேன். எங்கே இருக்குதுன்னு சொல்லுன்றேன் நான். எங்கன்னா இருக்குதுன்னு சொல்லு ஜாதி என்கிட்ட. நான் மனசில் தானே வச்சுருந்தேன். நீ என் மனசில் அது இல்லை, என்ன பிரச்சனை? வச்சுக்கணுமா வச்சுக்கூடாதுன்னு யார் முடிவு போகணும்? நீ மோலியார் இருந்துன்னு போ, அதுவும் பிரச்சனை. என் பிரச்சனை அது இல்லையே, நான் மனுஷன், எனக்கு ஜாதி இல்லை. புரியுதா என்ன சொல்கிறது? அதான் பார்க்குறானுங்க, இவங்க ஜாதி எப்பறம் எல்லாம் ஆயிட்டான். டென்ஷன் ஆகுறானுங்க, சொல்லி பார்க்குறானுங்க, எழுதி பார்க்குறானுங்க, ஒன்றுமே இல்லை. என்ன புரியுதா என்ன சொல்கிறது? இவர் பன்னிக்கறி சாமியாருன்றான். இப்போ பன்னிக்கறி சாமியார் எப்போவுமே பண்ணி சாப்பிட்னு பாரு. எவனா பண்ணியே மாடை சாப்பிட முடியும்னு நினைக்கிறீங்க? முடியாது. மாட்டுக்கறியை பன்னிக்கறியை ஒன்றா சாப்பிட்லாம். பண்ணியை மாடை என்ன பண்ண முடியும் உன்னால்? அவ்வளோ பெரிய வீராதி வீரனுங்கிறானா என்ன? அப்படியே வாயை திறந்து பண்ணி உள்ளே விட்டா தான் பண்ணியை சாப்பிட்டு தான் ஆகும். எவனா விட்டானா முடியுமா? அவ்வளோ பெரிய வாய்க்குதா அவனுக்கு? உயிரோடு உள்ளே போயிடுமா? ஆனால் ஒரு பாம்பு ஒரு எலியை சாப்பிடுது. நம்ம எலியை சாப்பிட முடியும்? அது சின்னதை கூட விட்டு மீங்கிடுவே. எப்பனா தெரியாமல் பாசியாக போனால் தான் ஆச்சு. எப்பனா தெரியாமல் கொசு உள்ளே போனால் தான் ஆச்சு. உன்னால் கொசு சாப்பிட முடியும்? அப்படி விரும்பி சாப்பிடுவேன். கசக்கும். யாருன்னா வாயில் போயிருதா? என்ன ஆச்சு போன உடனே? ஆமா என்ன பண்ண? ஒரு கொசு கூட சாப்பிட்றது தகுதி கிடையாது. ஆனால் என்ன சொல்லுங்கிறான்? மாட்டுக்கறி சாப்பிட்றேன்ற பைத்தி. மாட்டு கறி சாப்பிட்றா மாடு சாப்பிட்றேன்னா? கறி தானே சாப்பிட முடியும். மாடை பண்ணிய கோழிய கொசு கூட சாப்பிட முடியாது, செத்துரும். பணத்தை தான் உள்ளே தள்ள முடியும். ஆனால் அதுங்கெல்லாம் உள்ள வயிற்றுலாம் போய் கூட ஆடும். ஒரு முதல்ல ஒரு நாயை மீங்குச்சுன்னா உள்ளே போய் போராடும். அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே போய் எதனா பண்ணுற போதுன்னு வாயை மூடி கொண்டாரு கம்முன்னு வச்சுன்னு இருக்கும். மீங்கிட்டாது. ஏன்? செத்துடணும். இல்லை உள்ளே போய் வச்சு கீழே எதனா கீச்சின்னு வெளியே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது நம்ம நிலைமை?
அதனால் நான் தான் சூழ்நிலையை சமாளிக்க தெரிஞ்ச ஒரு வீரன், உனக்கு அதை தான் சொல்லித்தரேன். நீ எந்த இடத்துலனா இருன்றனா, நீ ஐயரை போது தப்பா, உன்னை அசிங்கப்படுத்துறானுங்க தானே, நீ ஐயர் போறாரு பாரு மாமான்றான், சொல்கிறானா இல்லையா, பூனல் அறுத்துருவேன்றான். அவன் நூலை அவன் உடம்புல போட்டுன்னு உணர்த்திட்டு அவன் மயிருக்குண்ணே சொல்ல, அவனுக்கு ஏதோ பைத்தியம் மென்டல்னா இப்போ போட்டுனுக்கிறான். இன்னும் பிரச்சனை உனக்கு, அவன் ஏதோ ஒரு புக்கை வச்சு எதோ ஏமாற்றிங்கிறான் போயிச்சுங்கிறான், நீ தானே ஏமாற்றிங்கிற. புரியுது என்ன சொல்கிறது? யார் தப்பு? நீ ஏன் ஏமாறாது, அவ்வளோதான் உனக்கு பண்ண முடியாது. அவர் ஏமாத்துறாரு அவர் ஏமாத்துறாருன்னா ஏமாந்து தப்பு யார்? நான் உனக்கு ஏன் பேசுகிறேன்னா, ஏன் அவங்களெல்லாம் குறியிட்டுறேன்னா, லட்சக்கணக்கான பேர் ஏமாந்துக்கிறீங்களே, பிரச்சனையா இருந்தே. ஒரு பொட்டையை நம்பி இவ்வளோ பேர் மோசம் பண்ணிங்களே, யார் தப்பு? இன்னும் கூட பேசிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்குறேன் நான். மானங்கட்ட போய்கிறது யார்? நீ என்ன பேசுகிறவே நான் ஒன்று பேசிக்கிறேன், அவ்வளோதானே. உனக்கு பிடிக்கலன்னா யார் தப்பு? இப்போ நான் சொல்லுறேன், பரப்பா என்ன அப்படி தான் பேசுவானா, யார் தப்பு இது? ஏன் பாப்பா அப்படி பேச மாட்டானா? ஏன்னா அப்படிலாம் சொன்னாங்களே, ஒரு பாப்பா நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுன்னு பறைய மாதிரி பேசிக்கிறான்னா. இந்த மாதிரி தமாசா ஏமாறுறவங்க இருப்பாங்க. புரிஞ்சிச்சா? நான் படித்த நூல்லேருந்து நான் விஷயம் கற்றுக்கினேன். ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் மேதி நீல் ஈட்டார் பெரியர் ஈட்டாதார் இழிகுலத்தூர். நான் ஈட்டியவன், என்ன பிரச்சனை? வயலுக்கு விளைத்த நீர் வாய்க்கால் வடிவோடு புல்லுக்கும் அங்கே புசியமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு மழை என்ன தாண்டா பெய்யுதுன்ற. நான் அவ்வளோ நல்லவன் நான், தெரியுமா? என்னை விட ஒரு நல்லவன் நீ எதா பார்த்தா சொல்லு. ஊரில் ஒரு யோக்கியனை கண்டா ஓடி போய் என்னிடம் கொண்டா. என்கிட்ட நேரம் வந்து ரகசியமாக கேளு, ஐயா நீங்கள் எப்படின்னு அப்படியே சொல்லுவேன், நீ தான் வானான்னு போயிடுவேன். புரிஞ்சிச்சா என்ன சார்? சூழ்நிலை சமாளிக்க முடியுமா முடியாதா? யார் தப்பு? என்ன பிரச்சனை உனக்கு? எங்கே அவனை பார்த்தியா? அவன் ஆடி கார் வச்சுருந்தா உன் பிரச்சனை. நான் சைக்கிள் வச்சுக்கிறது உனக்கு விசேஷம் இல்லையா? உங்கள் அப்பா செருப்பு போடாதவயா, நீ ஒரு சைக்கிள் வாங்கிக்கிறிய, பெரிய வரம் இல்லையா உனக்கு? என்ன உலகம் பிறந்தது யாருக்கு? அப்புறமா என்ன? நீ ஏன் அந்த காரை பார்த்து 2 வீலு தான் உனக்கு எனக்கும் பதர். நீங்கள் 4 வீலில் போகிறீங்கன்னா என்ன பண்ணுறேன்? உங்களால் 2 வீலில் போக முடியுமா? சரி, ஆடி கார் வச்சுக்கலாம், அவன் ஓட்டுறானா? அப்புறமா என்ன? டிரைவர் ஓட்டுறதுக்கு ஒரு கார் வச்சுக்கிறான். நீ யார் வரோம்? உன்னை ஏன் உனக்கு புரியல? உன்னை ஏன் ஒத்துக்க மாட்டேன்ற? உன்னை ஒத்துக்க கூடாதுன்றதுக்காகவே புக்குங்க எழுதி வச்சுக்கிறானுங்க. யார் பிரச்சனை? புரியுதா? புக்கில் என்னத்தை எழுதி வச்சுக்கிறானுங்க? யாரும் ஒத்துக்கூடாது? ஒத்துக்காதது யார் தப்புன்னு கேட்குறேன். என் பேச்சை விட ஒரு பேச்சு இருந்தால் சொல்லியா? ஒருத்தவங்கிட்ட வந்து அவர் நல்லா பேசலைன்னா ஒத்துக்கணும் வந்தியே, நீ எப்பேற்பட்ட லூஸுமாங்க? ஒத்துக்கலாமா? உங்களுக்கு புரியலன்னு சொல்லுங்கள், ஒத்துக்கிறேன். அவர் தப்புன்னு சொல்லாதீங்க, பாவம் நீங்கன்ட்டு வந்துட வேண்டியது தானே. ஏன் தருக்கம்? ஸ்டேட்மெண்ட்டு தானே. இதை விட ஒரு விசேஷமாக பேசுறதுக்கு ஆள் இல்லைங்க, நான் பார்க்கலன்னு யார் சொல்லணும்? அப்புறமா ஏன் சொல்லலை? அப்படி என்ன பண்ணுறது? நான் என்ன பண்ண முடியும்? அதுவும் சூழ்நிலை. ஆனால் ஏன் சூழ்நிலை அது கிடையாது. நான் சொல்கிறேன், என்னை விட பேசுறது ஒரு ஆள் இல்லை. பின்ன எல்லா பேசுகிறோம் அப்படி தான் சொல்லுவாங்க, என்கிட்ட பேச சொல்லுன்றேன். நான் சொல்கிறேன், அவங்கள சொல்லு, என்னை கூப்பிட்டு சொல்லு. சிவகி என்னை வந்து ரகசியமாக திட்டுனுக்காது, நேராக வந்துடுன்னு சொல்லு. புரியுதா? ஒரு சைவம் பேசுகிறவரை கூப்பிட்டு பேசி சாப்பிட்டு பார்க்கலாம். இங்கேயே சைவம் சாப்பிட்றவங்க உட்காந்துக்கிறாங்க தெரியுமா? யாரும் உட்காந்துக்கிறாங்க. நான் என்ன பண்ணல, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல. யார் இஷ்டம் அவள் தான் சைவம் சாப்பிட்டுக்கோ, என்ன பிரச்சனை? மந்திரம் ஓதர் உட்காந்து தாங்கிறாரு, என்ன பிரச்சனை? சிதம்பரம் கோயிலேருந்து வந்து உபதேசம் வாங்கிட்டு போய்கிறாருன்னா என்ன பிரச்சனை? புரியுதா? வெளியே சொல்லாமல் ரகசியமாகவும் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு தகுதிக்குது எனக்கு. அப்படித்தானே ஊரெல்லாம் சொல்லணுமா என்ன? நான் சூழ்நிலையெல்லாம் எல்லாரையும் சமாளிக்க முடியும். உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் உங்களுக்கு உருவாகிருக்குது. அது உங்களுக்கு அப்போ தெரியாது, பிரச்சனைன்னு வரும்போது தெரியும். ராஜகதையில் சொல்லி வச்சுருப்பாங்க, ஆப்பிள் கட் பண்ணிட்டாரு, விரல் வந்துச்சு. மந்திரி சொன்னான் எல்லாம் நன்மைக்கேன்னு. விரல் வந்துச்சு நன்மைக்கா, அவனை ஜெயிலில் போட்டுட்டான். இவர் காட்டுக்கு போனார், அவரை வெட்டி போகிறதுக்கு ரெடி ஆகிட்டான். பார்த்தா விரல் ஒன்றும் இல்லை, ஊனமுற்றவனை வெட்டுறதில்லைன்னு விட்டானுங்க. அப்போ தான் அவனுக்கு புரியுது, ஆமாம் பொழுது எல்லாம் நன்மைக்கு. சரிடா, என்ன தான் விட்டேன் நான், காட்டுக்கு போனேன் போயிட்டேன், நீ ஜெயிலுக்கு போனியே திரும்பி வந்து கேட்குறாரு. நான் வந்து தான் என்ன போட்டிருப்பாங்க ராஜாவே. புரியுதா? கடவுள் என்னை எதுக்கு தான் செஞ்சான்? நான் தான் என்ன பண்ணவே மாட்டேன்றேன். பஞ்சும் பச்சை மிளகாவும் அவ்வளோ டேஸ்ட் ஆகுதா இல்லையா? அது ஒருத்தர் பாட்டு பண்ணால் தான் ஒத்திப்பியா? உனக்கே அது ருசியா இல்லையா? சத்தியமாக சொல்லு. ஆமாம், என்ன
என் பொண்டாட்டி எனக்கு அழகாக தெரியலையா? சத்தியமாக சொல்லு, பாரு, உண்மையா அழகா இல்லையாவா? அர்த்தம் பார்க்கும்போது அழகாயிடுறா டக்குன்னு. உன் பொண்டாட்டி தான், நான் பார்க்கும்போது தான் உனக்கு உன் பொண்டாட்டிக்கிறானே தெரியுது. அது வரைக்கும் உன் பொண்டாட்டி என்ன பண்ணவே இல்லை இல்லையே, ஏன் பார்க்கல? இப்போ நாங்கள் பார்த்தா தான் என்ன நினைக்கிறேன் நீ? அப்புறமா என்ன, அப்புறம் ஊரில் இருக்கிறவன் எவனா உன் பொண்டாட்டியை பார்த்தா தான் பார்ப்பேன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணுறது? வாழ்ந்துட்டு போ, சூழ்நிலைகளை வெல்ல முடியும். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.